வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெசிபீஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் ரைஸ், வெண்டைக்காய் காரக்குழம்பு, பீர்க்கங்காய் கூட்டு, பீட்ரூட் பொரியல், கூடவே முடக்கத்தான் கீரை, தோசை, பூண்டு, தொகையல், இதெல்லாம் தாங்க லஞ்ச் அண்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்லாம் பண்ணியிருந்தேன். வாங்க இப்போ இந்த டேஸ்டியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் முதல் நாள் நைட்டே முடக்கத்தான் கீரை இதுக்குள்ளே வாங்கிட்டு நல்லா காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா இலைகள் மட்டும் எடுத்துகிட்டு 2 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ அன்றைக்கி நான் இட்லி மாவு அரைச்சிருந்தேங்க, புளிக்காத இட்லி மாவு. அதுலேருந்து ஒரு 4 கரண்டி எடுத்துகிட்டு 4 இல்லைன்னா 5 கரண்டி இதை நல்லா கரைச்சி வச்ச புளிக்காத இட்லி மாவு, அந்த மாவை இந்த பேஸ்ட்டில் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். உப்பு போடணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே உப்பு கலந்துருக்கு. நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இது மறுநாள் வரைக்கும் நல்லா புளிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு வெண்டைக்காயை கொஞ்சமாக அரிஞ்சு வச்சுக்கலாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு ஒரு 4 பல் நசுக்கி வச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காயும் சோம்பும் போட்டு நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வதக்கிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இது போல் வதக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே கடாயிலே கொஞ்சமாக வெங்காயம் போட்டுட்டு பூண்டும் போட்டு வதக்கிடலாங்க. கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே தக்காளியும் போட்டு வதக்கிட்டேங்க. இப்போ இதில் நல்லா வதங்கின பிறகு மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காய் துண்டுகளை இதில் போட்டு கரண்டியில் இப்படி பரட்டிடலாங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ புளியை நல்லா ஒரு 1.5 டம்ளர் அளவு கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த வதங்கிட்டு இருக்கிற இந்த காய்கறியில் இந்த புளி தண்ணி ஊற்றிட்டு கரண்டியில் நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுடலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இதில் ஊற்றிடலாங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு கரண்டியில் தாளிக்கிற கரண்டியில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். கூடவே ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு பெருங்காயமும் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த குழம்புல அப்படியே ஊற்றிடலாங்க. நல்லா டேஸ்டியான வெண்டைக்காய் காரக்குழம்பு தயாராகிடுச்சு. இறக்கிடலாம் இதை. இப்போ நான் பீர்க்கங்காய் இந்த பழம் வாங்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. பீட்ரூட்டும் தோல் சீவி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு கைப்பிடி அளவு பைத்தம்பருப்பு குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் போட்டுடலாங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு மஞ்சள்தூள் போட்டுட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தேங்காய், ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய்
இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ரைஸ் அதில் போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். கலந்துட்டு மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது நல்லா கரண்டியில் இப்படி கடைஞ்சிட்டு வெந்துட்டுருக்கிற இந்த பீர்க்கங்காயில் இந்த பருப்பு ஊற்றிடலாம். கூடவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் இதில் ஊற்றிட்டு கொதிக்க விட்டுறலாங்க. மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையும் போட்டுட்டு தாளிச்சிட்டு கொதிச்சிட்ருக்கிற இந்த பீர்க்கங்காய் கூட்டில் போட்டுடலாங்க. நல்லா டேஸ்டியான பீர்க்கங்காய் கூட்டும் தயாராகிடுச்சு. இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, கூடவே மிளகாய் போட்டு வதக்கிட்டு நம்ம வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டு வதக்கிக்கலாங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்சு இறக்கி வச்சுருக்கிற பீட்ரூட்டை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுடலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அடுப்புலேயே அப்படியே இருக்கட்டும். நல்லா டேஸ்டியான பீட்ரூட் பொரியலும் தயாராகிடுச்சு. இதில் விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சமாக தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ பீட்ரூட் பொரியலும் தயாராகிடுச்சு. அதையும் நான் இறக்கிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம முத நாள் அரைச்சி வச்சுருந்த முடக்கத்தான் கீரை தோசைக்கு மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அது மறுநாள் நல்லா இது போல் புளிச்சிருச்சு. இது நல்லா இது போல் கரண்டியில் கலந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷை நம்ம பூண்டு தொகையில் அரைச்சிக்கலாங்க. இப்போ பூண்டு தொகையிலுக்கு நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டும் வதக்கிக்கலாம். உப்பு வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு வச்சு நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. தோசை தவா போட்டுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா துணியில் இது போல் நல்லா தொடச்சிக்கலாங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற இந்த முடக்கத்தான் கீரை தோசை மாவை நம்ம 2 கரண்டி அப்படியே ஊற்றிடலாம். ரெண்டு கரண்டி ஊற்றிட்டு நம்ம இதை போல் தேய்ச்சிடலாம். சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு
வேக விட்டுறலாங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ அருமையான முடக்கத்தான் கீரை தோசை தயாராகிடும். இது நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துட்டா ரொம்ப நல்லதுங்க. கை கால் மூட்டு வலிக்கு ரொம்ப சிறந்த மருந்து. முடக்கத்தான் கீரை தோசை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. இப்போ திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொரு தோசையும் இதை போல் சுட்டு எடுத்துடலாம். நல்லா சூடாகவே இருக்கும் போதே இதை நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. கூடவே பூண்டு தொகையிலும் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நல்ல டேஸ்டியான ஒயிட் ரைஸ், வெண்டைக்காய் குழம்பு, பீர்க்கங்காய் கூட்டு, பீட்ரூட் பொரியலும் தயாராகிடுச்சுங்க. கூடவே முடக்கத்தான் கீரை தோசை, பூண்டு தொகையிலும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த டேஸ்டியான லஞ்ச் அண்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.